உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார்கள் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியா கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டார் களவொழிய. அதாவது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்து கொண்டே இருக்கின்றான். கண்காணி, கண்காணி என்றால் கேமரா. அவர் எப்படி கேமராக்கள் வழியாக பார்க்கின்றார் என்று கேட்டால், பகலில் சூரியன் என்கின்ற கேமராவில் வழியாகவும் இரவில் சந்திரன் என்கின்ற கேமரா வழியாகவும் அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நம்முடைய எண்ணம் என்னவென்று கேட்டால், கண்காணி இல்லா இடமில்லை என்று நாம் அறியவில்லை, நம்மை யாரும் பார்ப்பதில்லை, ஆகவே நாம் எது வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது தவறு. கண்காணி கலந்து எங்கும் இருக்கின்றார், அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எது செய்தாலும் அதற்கு நன்மையும் தீன்மையும் உண்டு. ஆக எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்கள். அதிகம் செய்ய வேண்டும் என்றும் எண்ண வேண்டாம், குறைவாக செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டாம். எது தனக்கு தேவையானது என்று அதை கருத்தில் கொண்டு செயல் செய்ய வேண்டும். எது செய்தாலும் பாவமும் உண்டு புண்ணியமும் உண்டு. ஆக ரெண்டும், பாவம் என்பது இரும்பு சங்கலை, புண்ணியம் என்பது சொர்ண சங்கலை, ரெண்டும் சங்கலை தான். ஆக அளவோடு செய்யுங்கள், தேவைக்கு செய்யுங்கள் என்பதுதான் உண்மை. சங்குவன் தாமரைக்கு தந்தைதாயிரவி தண்ணீர் அங்கதை கொய்து விட்டால் அழுகச் செய்து அந்நீர் கொல்லும். தொங்குவன் கரையில் போட்டால் சூரியன் சுட்டு கொள்வான். தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவீரே, இப்படி தயங்குவீரே, இப்படி தயங்குவீரே. சங்குவன் தாமரைக்கு தந்தைதா இரவி தண்ணீர் அங்கதை கொய்து விட்டால் அழுகச் செய்து அந்நீர் கொல்லும். தொங்குவன் கரையில் போட்டால் சூரியன் சுட்டு கொள்வான். தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவீரே. அதாவது சங்கு போல நல்ல வெண்மையான அழகான தாமரை தண்ணீருக்கு தாய், தண்ணீர் தான் அதுக்கு தாய் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த தாமரையை புடுங்கிவிட்டால் அதே தண்ணீர் அதை அழுகச் செய்கின்றது. எல்லோருக்கும் தெரியும். சங்குவன் தாமரைக்கு தந்தைதா இரவி தண்ணீர் அங்கதை கொய்து விட்டால் அழுகச் செய்த அந்த நீர் அழுகச் செய்து விட்டுவிடும், கொன்றுவிடும். ஆக அந்த தண்ணீரிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக கரையில தூக்கி போட்டால் சூரியன் சுட்டு கொள்வான். சூரியன் ஆனது என்ன பண்ணும்? ஆனா தாமரைக்கு தகப்பன் சூரியன், தாயாரு தண்ணீர். அதான் சொல்லுவது, சங்குவன் தாமரைக்கு தந்தைதா இரவி தண்ணீர் அங்கதை கொய்து விட்டால் அழுகச் செய்து அந்நீர் கொல்லும். தொங்குவன் கரையில் போட்டால் சூரியன் சுட்டு கொள்வான். தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவீரே. ஆக சமுதாயத்திலும் குடும்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலைமை கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு தண்ணீரில் தாமரை அழுகச் செய்தது போல கரையில் போட்டால் சூரியன் சுட்டு எரிப்பது போல அந்த நிலைமை வராமல் காத்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். ஆக ஆத்ம ஞானம் கத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தஸ்ஸத்.